Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு லட்டு ரெசிபி தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இந்த தேங்காய் லட்டுவை நம்ம desiccated coconut அதாவது உலர்ந்த தேங்காய் வச்சு செய்யறதால ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் லட்டு செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. pan நல்லா சூடானதும் இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், ஆனால் ரவை சேர்த்து செஞ்சிங்கன்னா லட்டு வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். இந்த ரவையை இப்போ மிதமான சூட்டில் 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ 2 கப் அளவுக்கு desiccated coconut powder அதாவது உலர்ந்த தேங்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை இப்போ ரொம்ப குறைவான சூட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இதே ரெசிபியை ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண தேங்காய் துருவல் வச்சும் செய்யலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு குயிக் வெர்ஷன் ஆஃப் கோகோனட் லட்டு. தேங்காய் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் வந்து பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பாலை நல்லா உறிஞ்சி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிராக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெயில் வறுத்த முந்திரி திராட்சையை இந்த சமயத்தில் சேர்த்தும் நீங்கள் லட்டு பிடிக்கலாம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்காது. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட தேங்காய் லட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற தேங்காயிலையும் லட்டு பிடிச்சிக்கலாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் தேங்காய் லட்டு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15லேருந்து 16 தேங்காய் லட்டுகள் கிடைக்கும். இந்த தேங்காய் லட்டுவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த தேங்காய் லட்டுவை உங்களோட கிட்ஸோட ஸ்நாக் பாக்ஸ்லையும் வச்சு கொடுக்கலாம். இந்த தேங்காய் லட்டு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.